அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம ஆதிவராகி யூடியூப் சேனல். இன்னைக்கு மார்ச் மாசம் 18ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. அது மட்டும் இல்லாம பங்குனி மாசத்துல வரக்கூடிய தேய்பிறை சதுர்த்தி திதி இன்னைக்கு நமக்கு இருக்கு. இப்படிப்பட்ட அதிசக்தி வாய்ந்த நாள்ல 9 மிளகு மட்டும் இருந்தாலே போதும். உங்களுக்கு இருக்கக்கூடிய கோடி ரூபாய் கடனும் நிச்சயமா தீரும். 1 ரூபாய் கடன் கூட உங்களுக்கு மிச்சம் இருக்காது. அந்த அளவுக்கு உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைக்கு நல்ல ஒரு தீர்வை உடனடியா நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அதிசக்தி வாய்ந்த பரிகாரத்தை தான் இப்ப நாம தெரிஞ்சுக்க போறோம். வாங்க, இது என்ன பரிகாரம், யாரெல்லாம் செய்யலாம், எந்த நேரத்துல செய்யணும்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துக்கிட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அடுத்தடுத்து நான் போடக்கூடிய சிறப்பான பதிவுகளை நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும். இன்னைக்கு நமக்கு செவ்வாய்க்கிழமை. இந்த செவ்வாய்க்கிழமை அங்காரகனோட வழிபாட்டுக்கு உகந்த நாள். அங்காரகனோட அதிதேவதை தான் நம்ம முருகப்பெருமான். அந்த வகையில செவ்வாய்க்கிழமை நாள்ல முருகப்பெருமானுக்குரிய வழிபாடுகளை நாம செய்யும் போது நமக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை படிப்படியா குறைய ஆரம்பிக்கும். ஒவ்வொரு வாரமும் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை நமக்கு ரொம்ப ரொம்ப விசேஷமான நாள். அடுத்ததா பாத்தீங்கன்னா இந்த நாள்ல தேய்பிறை சதுர்த்தி திதி இருக்கு. தேய்பிறையில வரக்கூடிய சதுர்த்தி திதிய நாம சங்கடஹர சதுர்த்தின்னு சொல்லுவோம். இது நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாத்தையுமே தீர்த்து வைக்கக்கூடிய அதிசக்தி வாய்ந்த நாள்னே சொல்லலாம். இந்த சதுர்த்தி திதி விநாயக பெருமானோட வழிபாட்டுக்கு உகந்தது. செவ்வாய்க்கிழமையோட சேர்ந்து வரக்கூடிய சதுர்த்தி திதிய நாம அங்காரக சதுர்த்தின்னு சொல்லுவோம். இந்த நாள்ல கடன் தீர்றதுக்கான வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் நாம செய்யும் போது நிச்சயமா நமக்கு கை மேல பலன் கிடைக்கும். அடுத்ததா பாத்தீங்கன்னா இந்த நாள்ல இன்னும் ஒரு அற்புதமான சேர்க்கை இருக்கு. அது என்னன்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். 999ங்கிற ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கை இருக்கு. இன்னைக்கு மார்ச் மாசம் 18ஆம் தேதி. இதோட கூட்டுத்தொகை நமக்கு 9ங்கிற நம்பர் வரும். இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை. இது அங்காரகனோட வழிபாட்டுக்கு உகந்த நாள். அங்காரகனுக்குரிய நம்பர்னு பாத்தீங்கன்னா 9. அடுத்ததா இந்த வருஷம் 2025. இதோட கூட்டுத்தொகையும் நமக்கு 9ங்கிற நம்பர் தான் வரும். அந்த வகையில 999ங்கிற ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கை இன்னைக்கு நமக்கு இருக்கு. செவ்வாய்க்கிழமையோட சேர்ந்து வரக்கூடிய இந்த அமைப்பு இன்னமுமே விசேஷமானது. அடுத்ததா பாத்தீங்கன்னா இன்னைக்கு சாயங்காலம் 4:33 மேல நமக்கு விசாக நட்சத்திரம் இருக்கு. இது முருகப்பெருமானுக்கு உகந்த நட்சத்திரம். செவ்வாய்க்கிழமையோட சேர்ந்து வரக்கூடிய விசாக நட்சத்திரம் இன்னமுமே விசேஷமானது. இப்படி இந்த நாள் பல அற்புதங்கள் நிறைஞ்ச அபூர்வமான ஒரு நாளா அமைஞ்சிருக்கு. அந்த வகையில இந்த நாளை தவற விடாதீங்க. இந்த நாள்ல செய்ய வேண்டிய பரிகாரத்தை பத்தி ஏற்கனவே ஒரு வீடியோ நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன். இன்னைக்கு குளிக்கக்கூடிய தண்ணீர்ல இந்த பொருளை மட்டும் நீங்க சேர்த்துக்கிட்டாலே போதும். உங்களுக்கு இருக்கக்கூடிய தீராத கடன் பிரச்சனை தீரும்னு சொல்லி ஒரு அற்புதமான குளிக்கக்கூடிய தண்ணீர் பரிகாரத்தை பத்தி அந்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க் இந்த வீடியோவோட எண்ட் ஸ்கிரீன்லயும் மேல ஐகார்ட்லயும் நான் உங்களுக்காக கொடுக்கறேன். விருப்பம் இருக்கிறவங்க செக் பண்ணி பாருங்க. இப்போ இந்த பதிவுல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா நமக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை தீர்றதுக்கு மிளக வச்சு செய்ய வேண்டிய அதிசக்தி வாய்ந்த பரிகாரத்தை தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். இந்த வீடியோல பூஜை இல்லாத வழிபாடு இல்லாத பரிகாரத்தை தான் நம்ம பார்க்க போறோம். ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் செய்யலாம். பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருக்கிறவங்களும் தாராளமா செய்யலாம். பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். இன்னைக்கு நீங்க அசைவம் சாப்பிட்டு இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு நீங்க உங்க வீட்டுல இருந்து மட்டும்தான் செய்யணும். அதே மாதிரி குறிப்பிட்ட ஒரு நபருக்காக மட்டும் இந்த பரிகாரத்தை செய்யுங்க. மத்தபடி நமக்கு வேற எந்த விதமான கட்டுப்பாடுகளுமே இந்த பரிகாரத்துக்கு கிடையாது. நீங்க உங்களுக்காகவும் செய்யலாம், உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்காகவும் செய்யலாம். ஆனா ஒரே ஒருத்தருக்காக மட்டும் செய்யணுங்கிற ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, யாரெல்லாம் இந்த பரிகாரத்தை செய்யலான்னு கேட்டீங்கன்னா எல்லாருமே செய்யலாம். இன்னைக்கு எல்லாருக்கும் ஏதோ ஒரு கடன் இருக்கு. இந்த கடன் பிரச்சனை இன்னைக்கு எல்லாருக்குமே தீராத ஒரு பிரச்சனையா இருக்கு. நிம்மதியை கெடுக்கக்கூடிய வகையில தான் இந்த கடன் பிரச்சனை இருக்கு. அவசர தேவைக்காக, அப்படி இல்லைன்னா ஏதோ ஒரு முக்கிய தேவைக்காக கடனை வாங்கிக்கிட்டு அதுல இருந்து வெளியில வர முடியாம சிக்கி தவிக்கிறவங்க நிறைய பேரு. இப்படி இருக்கிறவங்க தவறாம இந்த பரிகாரத்தை ட்ரை பண்ணுங்க. அது மட்டும்
மட்டும் இல்லாம நம்ம சேனல்ல கடன் பிரச்சனை தீர்றதுக்காகவே ரேக்கி எனர்ஜைஸ் பண்ண மொபைல் வால்பேப்பர் ஒரு மாசத்துக்கு 2 முறை நான் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இந்த மொபைல் வால்பேப்பர் நம்ம சேனல்ல கோல்டு லெவல்ல இருக்கக்கூடிய மெம்பர்ஸ்க்கு மட்டும்தான் நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். நம்ம சேனல்ல கோல்டு லெவல்ல மெம்பர் ஆகிறதுக்கு என்ன டீடைல்ஸ்ங்கிறத செக் பண்ணி பாருங்க. இந்த மொபைல் வால்பேப்பர் உங்களுக்கும் வேணும்னா நம்ம சேனல்ல ஹோம் பேஜ்ல ஜாயின் பட்டன் இருக்கும். அப்படி இல்லைன்னா இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல ஜாயின் பட்டனுக்கான லிங்க் உங்களுக்கு கிடைக்கும். அதை கிளிக் பண்ணி பாத்தீங்கன்னா என்ன டீடைல்ஸ்னு உங்களால தெரிஞ்சுக்க முடியும். விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க. சரி, இப்போ இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு வெற்றிலை நமக்கு தேவைப்படும். கருப்பு புள்ளிகள் இல்லாத கிழியாத வெற்றிலையா பார்த்து எடுத்துக்கோங்க. வெற்றியை தரக்கூடிய இலை தான் இந்த வெற்றிலை. அடுத்ததா நமக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு தேவைப்படும். நான் எப்பயுமே சொல்ற மாதிரி இந்த கல்லுப்புக்கு எதிர்மறை சக்திகளை நீக்கக்கூடிய தன்மை ரொம்ப ரொம்ப அதிகம். அதே மாதிரி நல்ல நேர்மறை ஆற்றலையும் நமக்கு ஈர்த்து கொடுக்கும். மகாலட்சுமி தாயார் இந்த கல்லுப்புல வாசம் செய்யறாங்க. அடுத்ததா நமக்கு 9 மிளகு தேவைப்படும். 9ங்கிற எண்ணிக்கையில எடுத்துக்கோங்க. இன்னைக்கு நமக்கு 999ங்கிற சேர்க்கை இருக்கிறனால 9ங்கிற எண்ணிக்கையில மிளகை எடுத்துக்கும் போது அற்புதமான பலன் நிச்சயமா நமக்கு கிடைக்கும். இந்த மிளகுக்கு விஷத்தை முறிக்கக்கூடிய தன்மையும் கெட்ட சக்திகளை நீக்கக்கூடிய தன்மையும் ரொம்ப ரொம்ப அதிகம். அதனாலதான் தாந்திரிக பரிகாரங்கள்ல இந்த மிளகை நிறைய பரிகாரங்கள்ல நாம பயன்படுத்துறோம். அடுத்ததா நமக்கு எழுதுறதுக்கு பேனா, ஸ்கெட்ச் பென், மார்க்கர், கிளிட்டர் பென், பால் பாயிண்ட் பென், இதுல ஏதாவது ஒண்ணு தேவைப்படும். ரெட் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனாவை இந்த பரிகாரத்துக்கு நீங்க பயன்படுத்திக்கோங்க. அடுத்ததா நமக்கு ஏதாவது ஒரு நூல் தேவைப்படும். எந்த கலர் நூலை வேணாலும் நீங்க பயன்படுத்திக்கலாம். இவ்வளவுதான் நமக்கு தேவையான பொருட்கள். இப்போ இந்த பரிகாரத்தை இன்னைக்கு எந்த நேரத்துல செய்யணும்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு நைட்டு 8 மணில இருந்து 9 மணி வரைக்கும் நமக்கு செவ்வாய் உரை நேரம் இருக்கு. இந்த டைம்ல இந்த பரிகாரத்தை செய்யும் போது உங்களுக்கு கை மேல பலன் கிடைக்கும். அப்படி இல்லைன்னா பரவாயில்ல, இன்னைக்கு சாயங்காலம் 6 மணிக்கு மேல நைட்டு 12 மணிக்குள்ள எப்ப வேணாலும் இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம். சரி, இப்ப நான் சொன்ன குறிப்பிட்ட நேரத்துல உங்க முகம் கை காலை கழுவிட்டு வந்து அமைதியான ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கோங்க. உங்க மூச்சை நல்லா ஆழமா உள்ள இழுத்து வெளியில விடுங்க. இந்த மாதிரி 3 முறை செய்யும் போது உங்க மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கும். இதுக்கப்புறமா நீங்க எடுத்து வச்சிருக்கக்கூடிய வெற்றிலையில இப்ப நான் ஸ்கிரீன்ல கொடுத்திருக்கக்கூடிய ஹீலிங் கோட நீங்க எழுதிக்கோங்க. அந்த ஹீலிங் கோடு என்னன்னு இப்ப நானும் உங்களுக்கு சொல்லி காமிக்கிறேன். 318 ஒரு ஸ்பேஸ் விட்டு 798. இந்த ஹீலிங் கோட் நமக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனையை தீர்த்து வைக்கக்கூடிய அதிசக்தி வாய்ந்த ஒரு ஹீலிங் கோடுன்னே சொல்லலாம். வெற்றிலையில எழுதும் போது கவனமா வெற்றிலை கிழியாத மாதிரி எழுதிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி எழுதினதுக்கு அப்புறமா உங்க இடது கையில 1 ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பையும் 9 மிளகையும் வச்சுக்கிட்டு வலது கையால மூடிக்கிட்டு உங்க குலதெய்வத்துக்கிட்டையும் முருகப்பெருமான் கிட்டையும் உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை படிப்படியா குறையணும்னு சொல்லி மனசூருகி பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு இந்த கல்லுப்பையும் 9 மிளகையும் இந்த வெற்றிலையில ஹீலிங் கோடு எழுதி இருக்கிற இடத்துல நீங்க வச்சிருங்க. இப்ப இந்த வெற்றிலைய பார்த்து கவனமா மடிச்சுக்கோங்க. அதுல இருக்கக்கூடிய உப்பும் மிளகும் கீழே விழாத மாதிரி மடிச்சதுக்கு அப்புறமா இத ஒரு நூல் போட்டு நீங்க கட்டி வச்சுக்கோங்க. இப்ப இந்த வெற்றிலை முடிச்ச உங்க இடது கையில வச்சுக்கிட்டு வலது கையால மூடிக்கிட்டு இப்ப நான் ஏற்கனவே கொடுத்திருந்த ஹீலிங் கோட உங்களால எத்தனை முறை சொல்ல முடியுமோ அத்தனை முறை நீங்க சொல்லுங்க. அந்த ஹீலிங் கோட் திரும்பியும் நான் உங்களுக்கு சொல்லி காமிக்கிறேன். 318-798. இந்த இடத்துல ஒவ்வொரு நம்பரையும் தனித்தனியா தான் நீங்க சொல்லணும். 318, 318 இப்படி எல்லாம் சொல்லக்கூடாது. இந்த நம்பரை பொறுத்தளவுக்கு நிறுத்தி நிதானமா நீங்க சொல்லுங்க. குறைஞ்சது ஒரு 10 நிமிஷமாவது இந்த நம்பரை நீங்க சொல்லுங்க. இதுக்கப்புறமா இந்த வெற்றிலை முடிச்சா படம் வைக்கக்கூடிய இடத்துல பீரோல வச்சிருங்க. 1 வாரம் வரைக்கும் இந்த வெற்றிலை முடிச்சு அப்படியே இருக்கட்டும். இந்த 1 வாரத்துக்குள்ள கடன் அடையிறதுக்கான முயற்சிகளை நீங்க செய்யும் போது அதுல உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். அதே மாதிரி உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனையும் படிப்படியா குறைய ஆரம்பிக்கிறத கண் கூட நீங்க உணரலாம். சின்ன சின்ன கடன் பிரச்சனை இந்த 9 நாட்களுக்குள்ள அடையும். கொஞ்சம் பெரிய அளவுல கடன் இருந்ததுன்னா அந்த கடன் அடையிறதுக்கான வழியாவது இந்த 9 நாட்களுக்குள்ள உங்களுக்கு கிடைக்கும். அடுத்த வாரம் புதன்கிழமை நமக்கு 9வது நாள் வரும். இந்த புதன்கிழமை நாள்ல இந்த வெற்றிலை முடிச்ச எடுத்து அப்படியே கால்படாத இடத்துல ஓரமா நீங்க தூக்கி போட்டுருங்க. இவ்வளவுதான் இந்த பரிகாரம். எந்த அளவுக்கு நம்பிக்கையோட இந்த பரிகாரத்தை செய்யறீங்களோ அந்த அளவுக்கு 9 நாட்களுக்குள்ள அற்புதமான பலன் நிச்சயமா உங்களுக்கு கிடைக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம எனக்கு ரிசல்ட்டையும் ஷேர் பண்ணுங்க. மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம். நன்றி.